அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி தான் நாங்கள் கேரளாவிலேருந்து நாகர்கோவிலுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோ என்ன வீடியோனா, காலையில் கிளம்பி போகிறதுனால இங்கே உள்ள இந்த பனியை பாருங்கள். வெளியில் இப்போ பயங்கர குளிராக இருக்குது. அப்போ இதை ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் இப்போ போட்டது. நான் அதில் எல்லா காருமே லைட்டு போட்டுட்டு தான் போகிறாங்க. ஏன்னா ஒருத்தர் வர்றதே நமக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது காரில் போகிறதே. அப்போ எல்லா பைக்காக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலுமே ஹெட்லைட்டு போட்டுட்டு தான் போகிறாங்க. அப்போ தான் சேஃபாக இருக்கும்னுட்டு. ஆனால் நமக்கு வீடியோவில் கூட கொஞ்சம் ஓரளவு தெரியுது. ஆனால் நேரில் பார்க்கும்போது நமக்கு சுத்தமாக தெரிய மாட்டேங்குதுங்க. பாருங்கள், இப்படி தான் இருக்குது நமக்கு போகும்போதெல்லாம். அது இந்த செடி வயல் ஏரியாவெல்லாம் பார்க்கும்போது நல்ல பனி கீழே இறங்கி காட்டுது, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் என்ன பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. காலையில் நம்ம ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகும்போது எங்கள் எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிச்சது. ஏன்னா கொஞ்சம் குளிர்ந்தாப்புலையும் இருக்கும், எந்த விதமான அதிக சவுண்டு எதுவுமே இருக்காது, வெளியில் உள்ள சவுண்டுகள் எதுவுமே. அப்போ அப்படி போவோம். இது என்னடானா, இன்றைக்குள்ள காலை பொழுது எங்களுக்கு என்னடானா ரொம்ப குளிராக இருந்தது. அப்போ அதோட அந்த பனி இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது. இனிதான் நாகர்கோவிலுக்கு போயிட்டு இனி பையனோட ஸ்கூலுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு எல்லாமே இனி ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி இனி அவங்கள பேக் பண்ணி இனி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விடணும். இனி நமக்கு எப்பொழுதுமே நாள் நைட்டே நமக்கு நம்மளோட இடங்களுக்கு செட் ஆகிட்டோம்னா மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு அனுப்புறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அன்றைக்கி காலையில் தான் நமக்கு கிளம்பி ஸ்கூலுக்கு அனுப்புறதுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இப்படி மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் எனக்கு எப்போவாச்சும் இருக்கும், எனக்கு அப்படி அமைஞ்சு போயிடும் எனக்கு. ஏன்னா முதலே நினச்சாலும் நான் போட்ட பிளான் எல்லா சமயம் எனக்கு மாற்றி விட்டுரும் எனக்கு. இப்போ அதே மாதிரி மாறினது தான் இந்த பிளானுமே எனக்கு. இன்னைக்கு காலையில் தான் கிளம்பக்கூடிய சூழ்நிலையாக வந்துருச்சு. அலைக்கும் சலாம்.